இதையெல்லாம் யாரை காப்பாற்றுறதுக்காக, எதுக்காக இது வந்து நடக்குது? இந்த வழக்கில் ஒடுக்கப்பட்ட மக்கள், வேங்கைவேல் மக்கள் யார் மீது குற்றம் சுமத்துறாங்க? அங்கே இருக்கக்கூடிய முத்தையாவின் மீது. இந்த வழக்கை போலீஸும் எப்படி ஜோடிக்குது? முத்தையாவிற்கும் முரளிராஜாவின் அப்பாவிற்கும் ஒரு தனிநபர் பகை இருக்குது. முரளிராஜாவை முத்தையா வந்து ஊர் கூட்டத்தில் வந்து அசிங்கப்படுத்திட்டார். இதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இவர் வந்து பழத்தை வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் போலீஸ் வந்து சித்தரிக்கக்கூடிய இது. ஆனால் ஊர் மக்கள்கிட்ட கேட்டால் என்ன, இங்கே உண்மை நிலவரம் என்ன அந்த ஊரில்? அதற்கு தான் கவிதாராமுவோட நேரடி விசிட்டே இருக்கும். மலம் கலந்து இந்த இஷ்யூ பிரச்சனையான பிறகு அந்த ஊருக்கு அன்றைக்கு கலெக்டராக இருந்த கவிதாராமு விசிட் பண்ணப்போ என்ன நடந்தது? கோயிலுக்குள்ளே எங்களை அலோவ் பண்ணுவது கிடையாது, திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ளே. அப்படி ஏன் அலோவ் பண்ணுவது கிடையாது அப்படின்னு கவிதாராமன் வந்து கேட்டபோது, கோயிலுக்குள்ளே விடுங்கன்னு சொன்னபோது முத்தையா, அந்த ஊரின் பிரசிடென்ட், அவர் வந்து பிரசிடென்ட்லாம் கிடையாது, அவங்க ஒய்ஃப் தான் பிரசிடென்ட். ஆனால் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக யார் இருக்காருன்னா இவர் தான். சாவியை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அந்த ஊரில் ஒரு அம்மா, ஆதிக்க சாதியை சேர்ந்த அம்மா வந்து கோயிலுக்கு முன்னால் நடந்துட்டு, ஈனப்பயலுங்க நீங்களாம் இங்கே வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. இது எல்லாம் மாவட்ட ஆட்சியரின் முன்னால் வந்து நடைபெற்றது. இது எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. இதுதான் அந்த ஊரோட நிலைமை. வேங்கைவேலோட நிலைமை என்ன? ஆதிக்க சாதியின மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இது மட்டும் இல்லை, முத்தையா அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியிலேருந்து நல்ல தண்ணி போகக்கூடாது அப்படின்றது தான் முத்தையா சொல்லக்கூடியது. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தண்ணி நல்ல தண்ணி கொடுக்கக்கூடாதுன்றது தான். இங்கேருந்து தான் அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது.